என்ன அடையப்பா? ஆனா உண்மையிலேயே கோச்சுக்கிட்டு ஒன்னால போச்சுடா. கோவிச்சிட்டு போல. எதுடா அந்த பொம்பளை பிள்ளை கட்டி பிடிக்கிறா? கோவிச்சிட்டுலாம் போல அவ. அப்படியே உள்ள போயிடுச்சு. இன்ன வரைக்கும் அங்க 6 நாள்ல முண்டைக்கு மோதிரம் வந்துருச்சு. ஏன் நீங்க தான் பாத்தீங்களா? நான் பாக்கல. அப்புறம் என்ன? ஆனா உண்மையிலேயே மாமா என்ன மாமா இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய மாமா அழகுராஜாவுக்கு கிராமத்தாருக்குள்ளே நன்றி சொல்லுங்க. எதனால நன்றி சொல்றீங்க? டான்ஸ்னா இப்படி போடணும். ஆமா நம்மளுக்கு ஏத்த ஜோடி. நம்மளுக்கு ஏத்த ஜோடி மாப்பிள்ள. யாருக்கு? நீங்க தானே சொன்னீங்க. உங்களுடைய ஆசை அப்படி. நாயோட ஆசை பியோட சொல்லுவாங்க இல்ல. பூதி கடுப்பல. இன்னும் 20 வருஷம் ஆனாலும் பெட்டிக்காரும் சரி மிருதங்காரும் சரி ஆல்ரவுண்டுக்காரர் நீங்களும் சரி தாளக்காரும் சரி ஓரமா உட்காந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். நான் ஒரு ஆள்தான் கட்டி பிடிப்பேன். காரணம் என்ன? என்ன உங்க அப்பா கோமணம் வந்த நேரம் அப்படி நான் கட்டி பிடிக்கிறேன். உங்க அப்பா கோமணம் வந்த நேரம் நீங்க ஊர வேடிக்கை வரும். ஆமா அதே உங்க தலையில உங்களையும் சேர்த்து சொல்றீங்க. நானும் கட்டில பிடிச்சிட்டேன். ஒன்னே முடியல. கட்டி பிடிச்சிட்டார பாத்துக்க. பரவாயில்ல பிள்ளை நல்ல வழியா போட்டிருக்காரு. எப்படி? ஆமா. மாப்பிள்ள இதுக்கெல்லாம் ஏற்பாடு யாருன்ற? யாரு? நம்ம லட்சுமணன். அவர் தேதிதான் சொன்னாரு. இவரு யார போடணும்? மாமா தானா? ஆமா இவரு. மாமா தானா? மாமா வேறு. சரி மாமா வச்சுக்க. அப்புறம் நான் நாளைக்கு ஆரம்பிப்பேன். வேணாமா? சரி பிள்ளை அழகா இருக்கு. பிள்ளை வாய்ஸ் கட்டடிச்சுக்க. சரி அப்படியே இந்த பூனை குரல் மாதிரி இருக்கு. எங்க பேசி கேளுங்க. பேசவே முடியாதியா? அப்படியா? பெரிய சரியான வாயாடி. பெரிய ரொம்ப இதா இருப்பா. ஆமா நீங்க சொன்னீங்களே இந்த ஏர்வாடி. ஆமா அங்க நம்ம கூட தெரியாது. நீங்க என்ன ரைட்டா விசாரிச்சு பாப்போம். விசாரிங்க. நம்ம போக்குக்கு வரலாட்டி நம்ம உணத்தை கட்டுவோம். மாட்டை வந்து லேசா தாக்கம்பட குத்தி பார்க்கணும். சரி அது நடப்புறபடி போகலனாதே ஓய்க்கு குத்தணும். நறுக்குன்னு. ஆமா குத்தி பாப்போம். வாங்க வணக்கம். நன்றி சொல்லுப்பா அவருக்கு. வணக்கம் மேடம். வாங்க வணக்கம். எங்க இருந்து வரீங்க? நீங்க எங்க இருந்து வரீங்க? ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? தேவையில்லாம பேசாது. உங்களுக்கு தேவையில்லை. நீங்க எங்க இருந்து வரீங்க தானே கேட்டேன். இப்படியே அதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க. என்ன கேட்டீங்க? நீங்க எங்க இருந்து வரீங்க தானே கேட்டேன். எங்க அம்மா வயித்துல இருந்து வரேன். ஐயோ அப்பா. ஆள மூஞ்சிய பாரு. ஓ மூஞ்சி அப்படி வெள்ளலா இருக்காக்கா? ஓ மூஞ்சி மட்டும் இதுவா இருக்காக்கா? அதே அப்பாலு அங்க இருந்து வந்துட்டு என்னைய மாதிரியே விட்டு முகரையும் பாருந்துட்டு அருப்பு கோட்டையில வந்து என்ன வாங்கி அப்படி சாமானை பாருங்க ஆட்டிக்கிட்டு. ஆனா உன் மூஞ்சிய பாக்கையில அழகா இருக்க. ஆனா இன்னொரு எனக்கு ஒரு குணம் தோணுது. என்ன தெரியுமா? மனசுல உன் மூஞ்சிய பாக்கையில நல்லா வந்து திருப்போணம் சந்தையில 50 ரூபாய்க்கு பச்சை மிளகா வாங்கி வரட்டு அரைச்சி இதுல புண்ணது மாதிரி. எனக்கு எப்படி இருந்துச்சு? செருப்பு எடுத்து அதுல எடுத்து முகரைய பார்க்கும்போது அதெல்லாம் இருக்கு. அதுக்கு நான் வேற சேனம் தரேன். அப்படிலாம் பேசக்கூடாது. பொம்பளை எப்படி பேசணுமா அப்படி பேச. ஒரு ஆம்பளை எப்படி பேசணும் அப்படி பேசி பழகு. நீ வந்ததுக்கு வணக்கம் சொன்னேல. வேற யாரும் தப்பா பேசுனா? அப்ப நீ இஷ்டத்துக்கு பேசி இருக்க. நான் தப்பா பேசுனா? இல்ல உன்னை கட்டி பிடிச்சனா? நான் கட்டி பிடிச்சனே. முத்தம் கொடுத்தனா? இல்ல உன்னை தூக்கி போட்டு அமுக்கனா? இல்ல உன்னை வேற ஏதாவது செஞ்சனா? ஒரு பொம்பளை பிள்ளை ஆடி வந்து கட்டி பிடிச்சி எல்லாம் பேசாடா பேசுற. இன்னொன்னு தெரிஞ்சுக்க. இந்த கட்டி பிடிக்கிறது என்னுடைய வேலையே. 12:30 மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா உண்மையிலேயே ஊர்ல போய் இறங்குனதான் அருமையான சாப்பாடு. ஆனா இன்னைக்கு திருப்போணத்திலே சாப்பாடு ஓட்டாங்க. என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க. எவ்வளவு சிரமம்லாம் பரவாயில்ல கிராமத்துல இருந்து கொடுத்துக்கிறோம்ட்டாங்க. என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுங்க. அதே மாதிரி மாசா ஜூஸ் வேணும் வாங்கி குடிச்சில்ல. நல்லா மாசா ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சீங்க. இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? என்ன வந்து ஊருக்கு இறங்கி வந்தது பொம்பளை பிள்ளை கட்டி பிடிக்கிறதுக்கு. காலையில விடிஞ்சதே மாமி கை நிறைய காசு கொடுப்பாரு. ஒரு யோகா பாத்தீங்களா எப்படின்னு கொடுப்பேன். கட்டி பிடிக்கிற ஒண்ணுதே என்னுடைய வேலை. கட்டி பிடிக்கிறேங்கிற என்ன செஞ்சிருவேன் இருக்கிறேன். கட்டி பிடிக்க வேண்டியதானே? நீ கட்டி பிடிக்க நானா கிடைச்சேன். அடி இன்னைக்கு 5:30 வரைக்கும் எனக்கு பொண்டாட்டி நீ தாண்டி. என்னைட்டா ஆடி போடி பேசுற ஆனந்தராஜ். பேசுறது நீ என்ன செய்வ? என்ன பண்ற? ரொம்ப ஓட பண்ணிருக்க. ஓடான்னு சொல்லாத. அப்ப நீ போடி வந்து நீ போடி வந்து சொன்னா போட வேணாம்னு சொல்ல மாட்டேனா? நான் அப்ப போடி வாடினா நீ போட வராம்பியா? ஆமா. அப்ப நான் போடி வாடிம்பே. நான் போட வரிசையா வாங்க. ஏய் போக்க நான் கேட்டுக்க. ஆனந்த் என்ன என்னடி ஆனந்துக்குற? என் பேரை சொல்ற அளவுக்கு விரியல் ஆயிடுச்சா? பேர் சொல்லதாங்கடா வெண்ண பேர் இருக்கு. சின்னஜா அரஞ்சனே வச்சுக்கோ. ஆனந்த் நீ என்கிட்ட ரொம்ப வாங்கி சாப்பிடுறது. போற ஓட்ட பொட்டியை கலட்டி போய் அப்புறம் அடிக்கிறத கொட்டதை சும்மா மரியாதை பேசிக்கொள்ளு. ஒட்டாதரிச்சு போகுமா? அது தெரிஞ்சு 6 வருஷம் ஆச்சு ஏற்கனவே. நீ தொடாம பேசுங்க. தொடத்தே நீ என்ன செய்வ? தொட்டா பிடிக்க என்ன தொடறதுக்கு நீ யாரு? அப்ப தூக்கி போட்டு அமுக்குனாதான் பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்குமா? தொட்டா பிடிக்காதா? பிடிக்காது. உன்னை யாருதான் தொடணும்? என்னை கட்டிக்க ஒரு மட்டும்தான் நீ தொடணும். உன் பேச்சுக்கு வர்றேன். உன்னை கட்டிக்கிற போட்டு தானே உன்னை தொடணும். ஆமா. அவர் யாரு? உன்னை கள்ள பூச்சி மாதிரி பாக்குறாப்லையே. நிக்கிற போஸ்ட போறாடே. உன்னை கட்டிக்கிற போறவரதே உன்னை தொடணும். உன் பேச்சுக்கு வர்றேன். நீங்க மதுரை சங்கத்துக்கு உங்க வீட்டுல இருந்து எதுல வந்தீங்க? ஆட்டோல. ஆட்டோ டிரைவர்கிட்ட பேக்க எதை தொட்டு ஏத்துனீங்க? கையை தொட்டு. அப்ப அந்த ஆட்டோ ஓட்டி வந்து ஆட்டோ டிரைவர் உனக்கு புருஷனாடி கையை தொட்டாரு.
சரி சங்கத்துக்கு வந்துட்டேன். சங்க வேன்ல வந்து பேக்க யார் கையில கொடுத்து ஏத்துனேன்? வேன் டிரைவர் கையை தொடுதா? அப்ப வேன் டிரைவர் உனக்கு புடிச்சனா? திருப்போன ஹோட்டலுக்கு வந்துட்டேன். ஹோட்டல்ல நல்லா வாங்கிட்டு தின்னே இல்ல. முட்டை வடை கொடுங்க, முட்டை தோசை கொடுங்க. வாங்கி நல்லா சாப்பிட்டே இல்ல. சாப்பிட்டு முடிச்சிட்டு கடைசியில தண்ணி விடுங்கன்னு கேட்டே இல்ல. ஒரு சப்ளையர் வந்து தண்ணி ஊத்துனாரு. ஏதோ தொட்டு ஊத்துனாரு கையை தொட்டு. அப்ப அந்த ஹோட்டல்ல சப்பளை வைக்கிறவங்க உனக்கு புடிச்சனா? சரி புடிச்ச நம்பர் 3. இப்ப உனக்கு வந்து திடீர்னு உடம்புக்கு சரியில்லை, ஆஸ்பத்திரி மருத்துவமனைக்கு போறீங்க. அங்க போனா டாக்டர் புடிச்சுட்டு குத்துவாரு. ஊசிய குத்துவாரு. குத்தையில அப்புறம் டாக்டர் உனக்கு கையை தொடுறாருல்ல, அப்ப டாக்டர் உனக்கு புடிச்சனா? சரி விடு, பச்சை குத்தணும்னு உனக்கு ஆசையா இருக்கு, பச்சை குத்த போற. பச்சை குத்துற வரையும் எதுல குத்துவாரு? கையில தான் குத்துவாரு. அப்ப கையை தொடுறாரு, பச்சை குத்துறவர் உனக்கு புடிச்சனா? பேசன்னு வச்சா எதையும் பேசக்கூடாது. ஏன்ட்ட பேச நினைச்சேன்னு வச்சுக்கா, உன் பாவனையை கலர்த்தி எப்படி வைப்பேன். இதெல்லாம் மத்த ஆட்ட பேசுறது வச்சுக்க. அதேப்பா அப்படி என்னத்த என்ன குழந்தை தள்ளிட்ட குழந்தா தாண்டி நல்ல முடியாது தெரியுமா? நீ செஞ்ச முடியும். சப்பு சப்புன்னு அடிச்சு இருக்கிற தண்டி விழுவ அடிச்சு போயிருவேன். சப்பு சப்பு இருக்கிற கேட்டு போட்டுட்டு போயிருவேன். விச்சு விச்சுன்னு அடிச்சு விச்சேட்டி விழுவ அடிச்சு போயிருவேன். விச்சு விச்சு அடிச்சு கலர்த்தில போட்டுட்டு போயிருவேன். போலாங்கிட்டே போடா. அப்படி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? இவ்வளவு பேசி உனக்கு என்ன தெரியுமா இருக்கிறேன்? இவ்வளவு பேசி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஓட்டுக்கிற சட்டியில வலது பக்கம் ஓட்ட இருக்கியா தெரியுமாடி? ஒளிஞ்சிருந்து பார்த்து எனக்கு தானே தெரியும். எல்லாம் தெரியும். ஆனா உண்மையிலேயே இந்த நாடகத்துல நான் 4000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு போனாலும் நான் வீடு போறதுக்குள்ள என் வீட்டு வாசல்ல 8 லோனுக்கார உட்காந்துருக்கேன். இந்த லோனுக்கு பேர் வச்சிருக்கேன். லோனுக்கு பேரு ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்என்டி, மயிர புடுங்கண்டி. போற 6 மணிக்கெல்லாம் வீட்டு வாசல்ல உட்காந்துருக்காங்க. காசை பிடிக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிக்கிற ஒண்ணுதே மிச்சம். அதுவும் இந்த பிள்ளை தொடக்கூடாதுங்கிற என்னன்னே நான் கேட்கிறேன். அதான் அந்த நாடக அமைப்பாளர் எங்கப்பா, அவரை ஒரு கட்டவரில் மட்டும் தான் சரி வரும்னு நினைக்கிறேன். தொடக்கூடாது அப்புறம் எதுக்கு டான்ஸ் போட்டு கொண்டு வர இங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்க, ஆளு சின்ன ஆளா இருக்கேன்னு மட்டும் லேசா இடம் ஓட்டுறாரு. சரியா? சிறு ஒளிதான் பெரிய மலையை புரியுதா? இதெல்லாம் வேற ஆட்ட பேசுறது. அப்படி அரட்டி அம்பலாரப்பட்ட வாங்கன்னா ஆனந்தத்தை நினைக்காத. செவரொட்டி அத்தை விடுவேன். அப்புறம் லோனி அத்தை விடுவேன் பாத்துக்க. எப்படி நோனி அத்து விடுமா? நான் கூட பரவாயில்ல, பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கேன்னு பார்த்தேன். நல்ல விவரமா தானே பேசுது. இந்த பிள்ளை இப்படி விடக்கூடாது, வேற மாதிரி பிடிப்போம். நீங்க நல்லா பேசுறீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? நான் நிறைய படிச்சிருக்கேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நிறைய படிச்சிருக்கீங்க. நிறையனா எவ்வளவு படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கீங்க. அப்ப அறிவு திறமை அதிகமா இருக்கு. என்ன கேட்டா பதில் சொல்லுவீங்க. ஆனா இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ, ராணுவத்துல போய் அழிஞ்ச ஆண்களை விட எல்லாமே தெரியும் அப்படின்னு உடைய மாதிரி ஆணவத்துல அழிஞ்ச பெண்கள் அதிகம். அதுல நீ ஒரு ஆள் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். ஆக மாட்டீங்க. அப்ப என்ன கேட்டா பதில் சொல்லுவீங்க. என்ன பேசினாலும் திருப்பி பேச தெரியுமா? பேசுவீங்க. இப்ப நான் இந்த மேடையில 1 நான் 2 நான் 3 நான் 4 நான் 10 நான் 7 பகலும் நான் இரவும் அம்மா நான் அப்பா தாத்தா நான் பாட்டி சித்தப்பா நான் சித்தி நான் அண்ணன் நான் தம்பி நான் ஆம்பே நான் போய் போவா. பரவாயில்ல, விவரமா தானே இருக்கு. சுதாரிப்பா இருக்கப்பா. பரவாயில்ல, சுதாரிப்பு பிள்ளை தெரிஞ்சியா? இந்த பிள்ளை இப்படி விடக்கூடாது, மாதிரி பிடிப்பா. அப்ப என்ன கேட்டாலும் பேசுவேன். கேளு, பேசத்தானே போட்டிருக்கு. பேசுவேன், பேசு பாப்போம். ஆய பாக்கல, என் பொண்டாட்டி சங்கு மாதிரியே இருக்கு. பார்க்கும்போது என் தாத்தா செத்து போறது மாதிரி இருக்கு. நல்லா பேசுவீங்க. அப்ப இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நல்லா படிச்சவங்கள பதில் சொல்லு. நீ என்ன கேட்டு கிழிக்க போற? பசுமாடு நல்லா பால் கொடுக்கணும்னா என்ன போடணும்? புல்லு போடணும். முதல்ல மாட்டை கொண்டு போய் சென்னைக்கு போடணும். நீ பேசுறவாரு வெக்கம் இல்லாம. ஒரு மாடு 6 மாசம், ஒரு மாடு 3 மாசம். இல்ல எந்த மாடு முன்னாடி கண்டு ஓடும்? எனக்கு முண்டை எல்லா மாடு பின்னாடி தான் போடுப்பா. பரவாயில்ல, நம்மள டெஸ்ட் பண்ணிடுச்சுல. இந்த பிள்ளைய விடக்கூடாது பங்காளி, நம்ம வேற மாதிரி பிடிப்போம். ஆமா, நல்லா பேசு. நீ பொம்பளை தானே? ஏன் நீ ஆம்பளை தானே? ஏன் சண்டையை மாதிரி வாய்ப்பு கொடுத்து பாரு. குமரி புடியும் குமரி. அப்படியே குமரிட்டாலும் அதே அதுக்காக உனக்காக போஸ்ட் மரத்தை வச்சுட்டு வருவாங்க. அடுத்து கேட்டு பாக்குறேன். அடுத்ததை நீ சொல்லிடு. பொம்பளைங்கிறதுனால ஒரு விஷயம் கேட்கிறேன். பாவாடை கட்டுறதுக்கு என்ன வேணும்? நாடா வேணும். லூசு முட்டை முதல்ல குண்டி வேணும். இப்படி வலிக்கிட்டு போயிருவேன். சரி, அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன? உனக்கு கல்யாணம் ஆகணும்னா யார் வரணும்? என் புருஷன் வரணும். லூசு முண்டை, நீ வயசுக்கு வரணும். உன்னை கூட்டு போய் சாம்பிராணியா விடுவாங்க. சரி, இங்க வாங்க.
ஒண்ணுக்கு இருக்கணும்னா என்ன செய்யணும்? தண்ணி குடிக்கணும்டா. நான் ஜிப்ப திறக்கணும், நீ பாவாடை தூக்கணும். என்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோ. நீ என்ன பெரிய ஆளா? ஆமா, நான் பெரிய ஆளுன்னு நினைக்க சொல்ல மாட்டேன். நான் சின்ன ஆளுத்தான். சின்ன ஆள் வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாரு. அது இந்த குட்டை கத்திரிக்க மாதிரி நீ எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஆளு சின்ன ஆளா இருக்கேன்னு லேச அடக்கூடாது. நான் முடியாட்டாலும் நாக்கைண்டாலும் பயன்படுத்திடுவேன். என்னைய பத்தி உனக்கு தெரியாது. உன்னை பத்தி நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? அப்படியா? இவள பேசுறீல்ல, அதுக்கே உன்னை மாதிரி பொம்பளைக்கு அப்பயே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒண்ணும் தெரியாத பாப்பா ராத்திரி 1:15 போட்டாலாம் பறக்கணும் தாப்பா. கிணத்துல கிடக்குற கிணத்தி வாய முடியா? நாகரிகம் முக்கியம். சிந்துச்சா? எனக்கு அசிங்க பேசினா பிடிக்காது. எனக்கு அசிங்க பேசவும் வராது. மத்த பப்புனுக்காரர்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாது. பேச மாட்டேன். அசிங்கம் பேசாத ஒரே பப்புன்னு பேர் வாங்கிட்டு இருக்கேன். அசிங்கத்துக்கு அசிங்கம் மாறவும் எனக்கு தெரியும். சாக்கடைக்கு சாக்கடை நானும் மாறுவேன். எனக்கு 2 குணம் உண்டு. ஒரு குணத்தோட பேசிக்கிட்டு இருந்தேன்னா நான் வாடகை பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னொரு குணம் வந்துச்சுன்னா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்ன செஞ்சு தள்ளிட்ட? அப்படியா? என்ன செஞ்சு தள்ளிட்டியா? தள்ளு, அப்படி தள்ளுவேன். நீயா? ஒரு ஆம்பளை மதிச்சு பேசி பழகு. ஒரு பொம்பளைக்கு மதிச்சு பேசி பழகு. உலகத்துல ஆண் இல்லாம பெண் இல்லையா? உலகத்துல பெண் இல்லாம ஆண் இல்லை. சிவன் இல்லாம சக்தி இல்ல. சக்தி என்று சிவன் இல்லை. ஆண்கள் தான் பெரியவர்கள், பெண்கள் தான் பெரியவர்கள். சாதிக்க பிறந்தவே ஆம்பளை இருக்கான். சாதிக்க பிறந்தது பொம்பளை இருக்கும். அப்படி என்ன சாதனை பண்ணிட்ட? நீங்க என்ன சாதனை பண்ணி பேசுறீங்க? உன்னை மாதிரி லூசி மண்டையை கட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துறதே பெரிய சாதனை. உன்னை மாதிரி லூசி மண்டையை கட்டி குடும்பம் நடத்துறது பெரிய விஷயமா இருக்கு. உலகத்திலே சுமக்க பிறந்தவே ஆம்பளை இருக்கும். உலகத்திலே சுமக்க பிறந்தது பொம்பளை இருக்கும். அப்படி என்ன சுமந்துட்ட? நீ என்ன சுமந்து தள்ளிட்டீங்க? வயக்காட்டுல எள்ளு போட்டோம்னா எள்ளு சுமப்போம், கடலை போட்டோம்னா கடலை சுமப்போம், குடும்ப சுமையை சுமக்கிற மாதிரி அதுவே ஆம்பளை பெரிய சுமை. சரி, அதெல்லாம் விடு. தாய் மாமா 10 மாசம் வந்து பெற்றிருக்காங்களே, 10 மாசம் கூட வேணாம், 8 மாசம் நீ பாரு இது மாதிரி பேசுறியே. இங்க பெத்து காட்டு, இப்ப பெத்து காட்டு. நீ நல்ல ஆளை நான் ஒத்துக்கிறேன். அப்படி பேசுறதுக்கு எடுத்து கொடுத்தாதே என்னால பேச முடியும். தாய்மார்கள்லாம் 10 மாசம் சுமந்து குழந்தையை பெத்தெடுக்கிறீங்க, சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். 10 மாசம் சுமந்து குழந்தையை பெத்தெடுங்கன்னு சொல்லி உங்களை கோவில விட்டு போய் சத்தியம் வாங்கினாங்களா? 8 மாசத்துல லூசு முண்டை இறக்கி விட்டு போ, இல்ல ஒரு 6 மாசத்துல இறக்கி விட்டு போ. சரி, ஓம் பேச்சுக்கே வரேன். 10 மாசம் சுமந்து பிள்ளையை பெத்தெடுக்கிற, 10 மாசம் சுமந்து பிள்ளையை பெத்தெடுக்கிற ஒரு பொம்பளை ஆம்பளை என்னுடைய தயவு இல்லாம நீ என்ன பணமரத்துல உரைச்சி பிள்ளை வைக்கிற? பேசி பாப்பா. இப்போ லேட்டஸ்டான வந்து தெரியுமா? ஊசி போட்டு வைக்கிறது. நீ இருந்த மூஞ்ச பாப்பா டென்ஷன். லேட்டஸ்டா ஊசி போட்டு பிள்ளை வைப்பீங்க, அதுக்கும் பேச வேண்டிய அதுன்னு நினைச்சியா? ஊசி போட்டு பிள்ளை வைத்துட்டீங்க, உனக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. குழந்தைய தூக்கிட்டு நீ கோவிலுக்கு சாமி கும்பிட போற. கோவில்ல பூஜை செய்யக்கூடிய பூஜாரி கேப்பாரு, யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ணான்னு கேப்பாரு. உன் குழந்தை வேற சொல்லுவ, உன் பேரை கேப்பாரு சிந்துச்சான்னு சொல்லுவ, உன் புருஷன் பேர் என்னன்னு கேப்பாரு ஊசி நாடி சொல்லுவ. பேசி பாப்பா. ஊசி போட்டு அதிசயமா பிள்ளை வந்துட்ட. பேசுறதுக்காக எதையும் பேசக்கூடாது. அப்புறம் பேசுறது ஒரு செவரட்டி தெரிஞ்சு போங்க. அப்புறம் ஆனந்தராஜ் என் பேரை சொன்ன அளவுக்கு நீ பெரிய ஆளு கிடையாது. அப்படிதான் பேர் சொல்ல. நீ என்ன பண்ணுவ? சரி இருமா. ஒற்றுமை சிறந்தது ஆம்பளைங்க, ஒற்றுமை சிறந்தது பொம்பளை இருக்காங்க. அப்படியா? ஒற்றுமை சிறந்தது ஆம்பளை சொல்லி இந்த கோலவேலி மேடையில என்னால நிரூபிக்க முடியும். ஒற்றுமை சிறந்தது பொம்பளை இங்க நானே நிரூபிச்சு காட்டுவேன். அதே பாப்பா பங்காளி, உங்களை நம்பித்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க. பொம்பளைகிட்ட தோத்துட்டோம்னா சரித்திரத்துல நம்ம அசிங்கப்பட்டது மாதிரி. ஆமா, இப்ப நம்ம ஆம்பளையால கூட ஜோர கை தட்டுங்க பாப்பா. எங்க இந்த வாரு ஆம்பளை கேட்கல பெரிய பெண்தான் வரு. சரி சரி, சந்தோஷம். நீங்க பெண்கள் ஒற்றுமை சிறந்ததுன்னு சொன்னீங்கல்ல, உங்க பெண்களுடைய ஒற்றுமையை பார்ப்போம். உங்க தாய்மார்கள் நீங்க எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்குங்கிறத கை தட்டுறதுல தெரிஞ்சுக்கோ. கை தட்ட சொல்லுவோம். அட சண்டால தனமே சுதாரணே, நம்மளை காட்டில ஓட்டு அங்கிட்ட அதிகமா விழுகுது. நம்ம தோத்துருவோமா? பரவாயில்ல. அது சொன்னதும் சொல்லி சொல்ல முடியல கை தட்டினீங்க. கை தட்டினதுலாம் சந்தோஷம் தான். சரி, ஆனா பக்கத்துல எங்கனக்குள்ள உங்க வீட்டுக்காரர் உட்காந்துருக்காருன்னு பாத்துக்கிட்டு தட்டுங்க. காலையில வீட்டுல போய் கம்ப கொண்டு முதுகுல தட்டுவாரு, அதையும் பாத்துக்கங்க. சரி பரவாயில்ல, தட்டிட்டீங்க. அடுத்த போட்டி வைப்போம். அடுத்த போட்டியில நீ எப்படி தோத்து போவ? அப்படியா? யார் தோத்து போறான்னு பாப்போம். ஆமா பங்காளி, விசில் அடிக்க தெரிஞ்சாலும் கூட விசில் அடிக்க வைப்பா. எங்க வைப்பா? ஆமா என் திங்களா. சந்தோஷம் சந்தோஷம், போதும் போதும். சரி சித்தப்பா, சந்தோஷம். எப்படி பார்த்தா எங்க ஒற்றுமையா? இப்ப உங்க பெண்கள் வந்து விசில் Thank you.
இங்கே வள்ளியாக நடிக்கும் ஜெயபாரதி அவர்களுக்கு விழா கமிட்டியார் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார். முருகா, தத்தி தத்தி விளையாடும் பிள்ளை பருவம் முதல் துள்ளி துள்ளி விளையாடும் பள்ளி பருவம் வரை சிறியவர் முதல் பெரியவர் வரை யாரையும் பகைக்காது வாழும் பெருமாள் முதந்த முருகா, ஒருமையுடன் எனது திருவடிவில் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை வரும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். சென்னை கந்தக்கோட்டத்து உள்வளர் கந்தவேணி உன்னை வணங்குகிறேன். 5 வயதிலே அறியாத பருவத்தினிலே எனக்கு வாழ்வதற்வேன் என்று வளமறுத்து சென்ற முருகா, உன்னை வணங்கி என்னுடைய தொழிலை துவங்குகிறேன். சொல்ல இனிக்குதலா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதலா
அற்புதமான இந்த வேளையிலே இன்னைக்கு பங்குனி உத்திரம். ஏன்னா இந்த நாளுடைய சிறப்பை பற்றி அனைவரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாடக கலை அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, நாடகம் என்பது வெறும் நடிப்பு மட்டும் கிடையாது. இயல், இசை, நாடகம் முத்தமிழும் சேர்ந்த ஒரு வடிவம் தான் நாடகம் அப்படிங்கிறது. இப்ப நாடக கலை என்பது எதற்கு உருவாக்கப்பட்டது அதை தெரிஞ்சுக்கிட்டு பங்குனி உத்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாடக கலை என்பது எதற்கு, நாடக கலையினுடைய வடிவம் என்ன? முன்னாடி நாடக கலையுடைய வடிவம் தெருக்கூத்து. தெருக்கூத்து என்பது இன்னைக்கு வேறு வேறு மாவட்டங்கள்ல இருக்கு. தெருக்கூத்து வடிவங்கள் இருக்கு, யூடியூப்ல எல்லாம் வருது. அதுதான் முதல் வடிவம். முதல்ல தெருக்கூத்து தான் முதல் வடிவம். முன்னால பெண்கள்லாம் நாடகத்துல நடிக்க மாட்டாங்க, ஆண்கள் தான் பெண் வேஷம் போட்டு நடிப்பது வழக்கம். எதற்காக இந்த கூத்து அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது அப்படின்னா, அதாவது படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும். ஏன் படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும்? படிக்காத பாமர ஜனங்களுக்கும் படித்திருந்தும் கையில் நூலெடுத்து படிப்பதற்கு கால அவகாசம் இல்லாதவர்களுக்கும் நேரம் கிடைக்கல. ரெண்டு பேருக்குமே நீதி என்பது தேவை. உலகத்துல நீதி என்பது தேவை. நீதி எதற்காக? மனிதர்கள் விலங்குகளை போல் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அனுசரிச்சு வாழ்றது, குடும்பமா எப்படி வாழ்றது, நேர்மையா அப்படி வாழ்றது. நேர்மை அப்படிங்கிறது என்ன? மனிதர்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை துன்புறுத்தாமல் இருப்பதே நேர்மை. துன்பப்படுத்தாமல் இருக்க வேண்டும். துன்பப்படுத்த கூடாது என்பது மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும். வேற விலங்குகள் எதற்குமே சொன்னா புரியாதுல. அப்ப மனிதர்களுக்கு தான் இதை காட்சி மூலம் கொடுத்தா அவங்க நீதி தவறாம இருப்பாங்க. அதற்காகத்தான் நாடக கலை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஏன் இரவு நேரங்கள்ல நாடகம் போடுறாங்கன்னா, பகல்ல வேலை பார்த்துட்டு இரவுல அவங்க அதை பார்த்து அவங்க கத்துக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழணும் அப்படிங்கிறது. அதுக்கு பங்குனி உத்திரத்துக்கு வருவோம். அப்ப இந்த நேரத்துல நாடக கலை மூலம் கண்டிப்பா பங்குனி உத்திரத்தை பத்தி சொல்லணும். நிசகமணி மணி சசக சசக நிசதனி
அப்படி இப்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். வள்ளி திருமணம் எதுக்கு வைக்கிறாங்க? கலகத்தை பண்ண கிடையாது. அதாவது ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு புராணங்கள் இருக்கு. ஆமா, புராணங்களும் இதிகாசங்களும் சும்மா ஒண்ணு எழுதி வைக்கல, எல்லாரும் மெய் இருக்க பாட்டு. ஆமா, அதாவது 18 மகாபுராணங்கள் இருக்கு, உபபுராணங்கள் 18 இருக்கு, 28 ஆகமங்கள் இருக்கு, இப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு பாத்துங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 18 புராணங்கள்ல மிக முக்கியமான புராணம் எது அப்படின்னா கந்த புராணம். ஒவ்வொரு யுகத்திற்கும், அதாவது கிரேதா யுகத்தில் ஹரிச்சந்திர புராணம், திரேதா யுகத்தில் ராமாயணம், துவாபர யுகத்தில் மகாபாரதம், கலியுகத்திற்கு கந்த புராணம். ஏன் கலியுகத்திற்கு கந்த புராணம் என்று வைத்தார்கள்? கந்த புராணத்தை கலியுகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களும் கண்டிப்பா படிக்கணும். வேற எதை படிக்கிறீங்களோ படிக்கலையே, கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா நன்றியோட இருக்கிறது இன்னைக்கு வந்து கண்ணால பார்க்கவே முடியலங்க, உணரவும் முடியல. நன்றிங்கிறதே இல்ல இந்த உலகத்தை. என்னத்தையும் வாங்கிட்டு உடனே அவங்க வந்து என்னமே செய்யாத மாதிரி போயிடுறாங்க. பொருள் மட்டும் கிடையாது, உதவியும் தான். எவ்வளவு உயிரையே கொடுப்பாங்க, ஆனா என்ன செய்வாங்க, பின்னாடி நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க, முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க. அவங்களால நம்மளுக்கு என்ன செய்ய, பெரிய பழியா வந்து சேரும். நம்மளுக்கு பெரிய பாதிப்பை யாரால வந்து சேரும்னா நம்மளால நன்மை பெற்றவர்களால. அது மட்டும் இல்லாம பெற்றவங்களுக்கு இன்னைக்கு ஒரு கஞ்சி ஊத்துறாங்க யாராவது? எந்த வீட்லயாவது உண்டா? கல்யாணம் பண்ணி வந்த உடனேயே பெற்ற தாயும் தந்தையும் அந்நியம் ஆகி போயிடுறாங்க. நம்ம பெட்டிக்கார மாதிரி பொண்டாட்டி பேச்சு அப்படியே கையை கட்டி கேட்கிறாருங்க. ஆமாங்க, ஆமா, பாவம் தான். அவங்க இப்படி ஆளுகளுக்கு எல்லாம் பெத்தவங்க கடவுள் படைச்சது பெரிய பாவம். பொங்கல் அப்படி கட்டி கொடுத்துருக்கீங்க, நல்லா கட்டி கொடுத்தாங்க. பெத்தவங்கள கூட வச்சு எத்தனை பேர் பாக்குறாங்க? கேட்டா தெரியுமா சொல்லுவாங்க, அவங்க இருக்க மாட்டாங்க. இங்க இங்க அத்தனை துன்பப்பட்டா எப்படி இருப்பாங்க? ஒழுங்கா கஞ்சி ஊத்துனா தானே இருப்பாங்க, மரியாதை ஊத்தா தானே இருப்பாங்க. மரியாதையோட கஞ்சி ஊத்தணும் மிக முக்கியமானது. கஞ்சி ஊத்துறது முக்கியம் கிடையாது, மரியாதை தான் முக்கியம். இங்க மானத்துக்கு கஞ்சினவுங்க நம்ம தமிழர்கள் எப்பவுமே. மானம் கட்டு போய் அப்படி என்ன கஞ்சி குடிக்கணும் உங்க வீட்டுல? அதனால நாங்க தனியா வச்சு நாங்க வாடி சாப்பிட அப்படின்னு சாப்பிடுறோம். இல்லைன்னா விதி வந்தா நாங்க வாட்டுக்கு போய் சேர்றோம்ப்பா. உங்கள்கிட்ட மரியாதை இல்லாம ஒரு கஞ்சி ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்க வாட்டுக்கு அவங்களாவே கிளம்பி போற அளவுக்கு இவங்க டார்ச்சர் பண்ணி அனுப்பிட்டுறாங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த அதாவது ஒரு கணவனுடைய கடமை என்ன தெரியுமா? மனைவியும் தாயும் ஒருங்கிணைச்சு கொண்டு போக தெரிந்தாவே திறந்த குடும்ப தலைவர். ஒருத்தர் புகழ்ந்து பேசணும், விட்டு கொடுக்க கூடாது. தாய மனைவிட்ட விட்டு கொடுக்க கூடாது. அதே மாதிரி மனைவியையும், ஏன்னா மனைவி எல்லாத்தையும் குலசாமியை கூட விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. அது குலசாமி, அதுக்கு அடுத்து கணவன் தான். கணவனுடைய குலசாமி அதுக்கு குலசாமி. பிறந்த வீட்டுல உள்ள குலசாமி கூட நம்மளுக்கு குலசாமி கிடையாது. அப்படி எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்ததுனால அவங்களையும் நம்ம தாயிட்ட செஞ்சிடக்கூடாது, விட்டு கொடுத்துடக்கூடாது. அப்படிப்பட்ட நடுவுநிலைமையான கணவன்கள் தான் சிறந்த குடும்ப தலைவர்களாக நினைக்கிறாங்க. அப்படி நீங்க எல்லாம் அப்படிலாம் இருந்துக்கும். இன்னும் இதுவரையில இல்லாட்டாலும் இந்த இளைஞர்கள்லாம் இன்னுமே வந்து கத்துக்குங்க, என்ன சரியா? அப்பதான் குடும்பம் நிம்மதியா போகும். ஏன்னா பெரிய பாவம் தாய் தந்தருக்கு கஞ்சி ஊத்தாம இருக்கிறது. கண்டிப்பா ஆமா. இங்க கந்த புராணத்துல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம நினைச்சிருப்போம் முருகப்பெருமான் என்ன செஞ்சாரு, சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை ஓதினாரு, அதனால வந்து முருகப்பெருமான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. முருகப்பெருமான் எங்கிருந்து தோன்றினார்? சிவபெருமானே நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பு பிளம்பாக தோன்றினார். அப்ப சிவபெருமானே இன்னும் ஒரு வடிவம் தானே அவரு. சிவனுடைய வடிவந்தே யாரு? முருகப்பெருமான். அப்ப சிவனுக்குள்ள சக்தி மட்டும் அல்லாமல் அவருக்கு இன்னும் நிறைய சக்திகளை அனைத்து கடவுளர்களும் சேர்ந்து கொடுத்தாங்க. அப்ப ஒருத்தர் வந்து விளம்பரப்படணும், புதுசா வந்திருக்கிறாரு ஒரு ஆளு, புதுசா ஒரு நாடகத்துறைக்கு வந்திருக்காருன்னு வச்சுங்களேன். அவரு புதுசா வந்திருக்காரு, புதுசா ஒரு நாடகத்துறைக்குள்ள வந்திருக்காரு. அவரை வந்து பிரபலியமா தெரியணும்னா என்ன செய்யணும்? ஏதாச்சும் வித்தியாசமா யூடியூப்ல போடணும், அப்படி கட்சாங்க மாதிரி அப்படி போட்டு விடணும். அந்த ஏதாவது எது நல்லா இருக்கோ அதை மட்டும் அப்படி எடுத்து கட் பண்ணி அப்படி போடணும். அப்பதானே அவரை பத்தி நல்ல விளம்பரமாக. அந்த மாதிரி செஞ்சாதே விளம்பரம். அந்த மாதிரி தான்
முருகப்பெருமான் வந்து அப்பதான் பிறந்திருக்காரு, வளரக்கூடிய பிராயத்துல இருக்கிறார். அவர் வந்து ஒரு எல்லா கடவுளுடைய சிறப்பானவர் அப்படின்னு உலகத்துக்கு தெரிவிக்கணும்ல, அதுக்காக விளையாட்டுதே அந்த திருவிளையாடல். எது பிரம்மனை வந்து சிறையில் அடைச்சதுல இருந்து பிரணவ மந்திரம் பிரம்மனுக்கு தெரியாம இருக்குமா? ஏன்னா பிரம்மன் படைப்பதே சிறப்பானது. முருகப்பெருமான் பிரம்மனை சிறையில் அடைச்சிட்டு இவரும் படைச்சாரு. ஆனா உலகத்துடைய இயற்கையான படைப்பு போல அவரால் படைக்க முடியல. அதுக்கப்புறம் திரும்பவே என்ன செஞ்சாங்க, கடவுளர்லாம் போய் வேண்டி அந்த சிவருமன்ட்ட தயவு செய்து பிரம்மனை வந்து திறந்து விட சொல்லுங்க, உலகத்தில் உள்ள படைப்பு தொழிலாம் நின்று போச்சு, முருகப்பெருமன் அவர் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு படைக்கிறாரு, அது மிக சக்தி வாய்ந்ததா இருக்கு, அப்படிலாம் மனுஷங்களை படைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் சொன்ன பிறகுதான் முருகப்பெருமான் வந்து என்ன செய்யறாரு, பிரபலியமாகிறாரு. முருகப்பெருமான் அப்ப சக்தி வாய்ந்தவர், சக்தியானதை படைக்க முடியும், அப்ப சிறந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, பிரபலமாகறாங்க. அப்பதான் யாரு, அதாவது தாராசுரன், சிங்கமுகன், இவங்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, அழிக்கிறாங்க. யாரு அழிக்க வர்றாரு, முருகப்பெருமான். சூரபத்மாவை நம்ம கத்துக்கிட்டது சூரபத்மனை அழித்தார் அப்படின்னா, சூரபத்மன், தாராசுரன், சிங்கமுகன் இந்த 3 பேரையும் அழித்தார். ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மனிதன் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களின் வடிவம் யாரு, அந்த 3 அரக்கர்கள். மனிதன்கிட்ட இருக்கிற குணம் அது ஆணவம், பேராசை, பொறாமை, மற்றவர் பொருளை அபகரிக்க வேண்டும் என்பது, இறப்பு என்பதை மனிதன் ஏற்றுக்கொள்வே இல்லை. அப்படிப்பட்ட இறப்பை வந்து ஏத்துக்கணும், உணரணும். நம்ம இறந்துருவோம் நினைச்சா அடுத்தவனை துன்பப்படுத்துவோமா? நம்ம நாங்க அந்த கார்ல வந்துகிட்டு இருக்கோம், ஒரு வீட்டுக்கு முன்னாடி 4 கல்லு கிடக்குதுங்க. இத்தனோண்டு ரோட்ல அப்படி மடங்கி வராங்க. என்னன்னா அவங்க வாசல் கிட்ட கார் போயிடக்கூடாது, அவங்க கிட்ட இருக்கிறது ரோட்டு மேலதான் கட்டி வச்சிருக்காங்க, கார் போயிடக்கூடாது. எவ்வளவு பெரிய எண்ணம் பாருங்க, எவ்வளவு தாராள மனப்பான்மை. இந்த உலகத்திலேயே இருக்கிறது மாதிரியே நம்ம எல்லாம் இல்லாம போயிடுறது மாதிரியே அவங்க மட்டும் வீட்டை கட்டி அப்படியே பர்மனண்டா அந்த உலகத்திலேயே இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறந்தவர் அனைவரும் ஒரு நாள் இறந்தே தீர்வோம். இந்த உலகம் என்பது யாருக்கும் சொந்தமே இல்லை என்பதை உணர்த்துவதற்காகவே அந்த கந்த புராணம். இன்னும் கந்த புராணத்தை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கலாம். நான் எதற்காக வந்தேன், ஏன் வந்தேன், எதற்கு வந்தேன், வள்ளி எதுக்கு வந்தாங்க, காவலுக்கு. காவல் யாரு, யாருக்கு, காவலுக்கு மட்டும் வரல, வேற காவலுக்கு வந்தவருடைய நோக்கம் என்ன? நம்ம ஊர்ல பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் காதலிக்கிறதுக்கு இப்ப எல்லாம் வந்து செல்போன் வந்துருச்சு. முன்னெல்லாம் குடத்தை தூக்கிட்டு தண்ணி எடுக்க போகுது. ஆமா, தண்ணி குடம் எடுத்து தங்க நீ தவிக்கல, அந்த மாதிரி தங்க மனசு தவிக்குது. அந்த மாதிரி என்ன செய்வாங்க, தண்ணி குடத்தை எடுத்துக்கிட்டு போவாங்களா, தண்ணி எடுக்க போறாங்க, அங்க அவங்க ஆள் வரும்ல, அந்த மாதிரி வள்ளியாகப்பட்டவர் என்ன செய்யறா, காவலுக்கு வரவில்லை, காவலுக்கு வந்ததால சாக்கு சொல்லி என்ன செய்யறாங்க, காதலிக்க வந்திருக்கு. காவலுக்கு என்பதே ஒரு விதமான சும்மா ஒரு போக்கு காட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காவல் என்பது சும்மா ஒரு பெயர் அளவில் தான். ஆனா வந்திருக்கிறது உண்மையானது எதுக்கு, காதலிக்க. அப்ப முருகப்பெருமான 5 வயதிலேயே எனக்கு கனவுல வந்து உன்னை வந்து என்ன செய்யறேன், 13 வயது நிறைவடையும் பொழுது அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். எனக்கும் ஏக்கமாக இருக்கிறது. முருகப்பெருமான் நினைச்சு பூங்காற்றே ஆனந்தவா
நினைத்து உருகும் பொழுது இந்த உலகத்துல நம்ம எல்லாம் எதற்காக கஷ்டப்படுகிறோம், ஏன் இப்படி சிரமப்படுகிறோம்? நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் நல்ல எண்ணத்தோட தானே இருக்கேன், நான் எல்லாருக்கும் நல்லதானே செய்கிறேன், ஏன் இப்படி கஷ்டப்படுத்தாரு கடவுள்? ஏன் என்னை கடவுள் இப்படி சோதிக்கிறாரு? நான் முருகனுக்கு போய் மொட்டை போடலாமா, பழனிக்கு போய் பாத யாத்திரை போகலாமா, ஐயப்பனுக்கு நடையா போலாமா, மாலை போட்டு போலாமா, என்ன செய்யலாம்? என் ஜாதகத்துல என்ன குறை இருக்கு? போய் சொல்லுங்க 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 அப்படின்ட்டு உலகம் பூரா புலப்புதுங்க. உலகத்துல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான கஷ்டத்தோடவே இருக்கிறாங்க. ஏன் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்களா? உங்களுக்கு என்ன கஷ்டம்? அந்த பிள்ளைய வேற ஆளு கரெக்ட் பண்ணிட்டா, நீ எல்லாம் கரெக்ட் பண்ணி நினைக்காத, அதெல்லாம் அப்பப்போ கரெக்ட் ஆயிருது. இதை ஏற்கனவே ஒரு டாட்ஸை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்புறம் என்ன? சூரபத்மனையும் தாராசுரனையும் சிங்கமுகனையும் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய 3 குணங்களையும் அழித்து குணங்களை அழித்தார். அவர்களை அழிக்கவில்லை. அவர்கள் என்ன செஞ்சாரு?